ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வள்ளிப்பாட்டி இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு அன்பாய் இருப்போம். ஒரு காட்டில் ஒரு நத்தை குஞ்சு. அந்த நத்தை குஞ்சியோட பேர் மின்மினி. அது என்ன செஞ்சான், மெதுவாக அப்படியே ஊந்து ஊந்து போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ அங்கே அந்த மரத்தில் ஒரு குரங்கு, ஒரு அணில், கீழே ஒரு முயல், 3 பேரும் இருந்தாங்களாம். இந்த 3 பேரும் குரங்கு கிண்டல் பண்ணிச்சான். என்ன எங்கே வேகமாக போறிய, என்ன கல்யாணத்துக்கா போகிற அப்படின்ட்டு குரங்கு சொல்லிச்சான். உடனே அணில் சொல்லிச்சான், இல்லை அவன் ரேஸ் ஓடி பழக போகிறான், அதுக்காக வேண்டி வேகம் வேகமாக போகிறான் அப்படின்ட்டு அணில் சொல்லிச்சான். முயல் சொல்லிச்சான், இப்படியே நடந்து நடந்து வேகமாக போனால் எப்படியும் நீ 2 வருஷத்தில் அந்த காட்டை சுற்றி வந்துடுவாங்க. இந்த நத்தைக்கு மின்மினிக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சான். என்னடா எல்லாரும் இப்படி நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம முதுகு மேலே அந்த ஓடு இருக்கிறதுனால தானே, அதாவது நத்தை ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும், நம்மளால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியலை. அவங்க மரத்துக்கு மரம் தாவறாங்க, வைக்கிறாங்க, ஓடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி இது வருத்தத்தோட போச்சான் அவங்க அம்மாவை பார்க்க. அப்போ அவங்க அம்மா கேட்டுச்சான், என்ன மின்மினி ஏன் இவ்வளோ வருத்தமாக வரான்ட்டு. அம்மா, எனக்கு இந்த முதுகில் இந்த ஓடை வச்சுக்கிட்டு நடக்கவும் முடியல, வைக்கவும் முடியல, நான் மெதுவாக தான் வாரேன். ஆனால் அந்த மரத்தில் இருக்க குரங்குகள், அணில், முயல் அவங்கெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்கிறவங்க, இன்னும் கிளை தாவுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, என்னால் அப்படி போக முடியாது, நான் ரொம்ப ஸ்லோவாக வரேன், என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்கம்மா, எனக்கு அது வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன், கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டாரேன்ட்டு அம்மா கிட்ட சொல்லித்தான். அப்போ அவங்க அம்மா சொல்லித்தான், அம்மாவை போல தானே நீயும் இருப்ப, நீ இதை பற்றி வருத்தப்படாத, இதுவும் கடவுள் நமக்கு ஏதோ நமக்கு தேவைக்கு தான் அப்படி வச்சிடுறாரு, நீ அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாத அப்படின்ட்டு சமாதானம் சொல்லித்தான். ஆனாலும் இதுக்கு மனசு அவ்வளோ சமாதானம் ஆகலை. நம்மளுக்கு ஆண்டா அப்படி வச்சுட்டானே, நம்மளால் வேகமாக போக முடியலையே, வைக்க முடியலையே, அவங்கள மேலே நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு கவலையோடு இருக்கும். அந்த நேரத்தில் காட்டில் மழை வர்ற மாதிரி மேகங்கள் வரும், இடி இடிக்குதான், ரொம்ப மேகங்களெல்லாம் கூடி பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தா மழை ஓன்னு பெய்யுதான். மழை பெஞ்சா ரொம்ப தண்ணி வந்துடுச்சு. குரங்க ஒரு பக்கத்தில் மரத்தில் என்ன நினச்சி, அணில் அதோட ஒரு பொந்துக்குள்ளே, ஒரு மரத்தில் ஒரு பொந்துக்குள்ளே போயிடுச்சு, முயல் அது மண்ணுக்கடியில் இருக்க அதோட பொந்துக்குள்ளே போயிடுச்சு. இது என்ன செஞ்சுதான் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே அம்மா கிட்ட போனோன்னா தண்ணி கூடணுன்னா, ஆனால் இவங்களுக்கு நீந்த தெரியும். அப்போ அவங்க அம்மா சொல்லுது, மின்மினி நீ உனக்கு நீந்த தெரியும் தானே, வா நம்ம 2 பேரும் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு மின்மினியை கூட்டிக்கிட்டு போகும். நீந்தி போகிறாங்க. போனால் அங்கே தண்ணிக்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மேலே போய் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்போ சொல்லிச்சு, மின்மினி உனக்கு உடம்ப சுருக்கிக்க முடியும், நீ உன் ஓட்டுக்குள்ளே உன் உடம்ப சுருக்கிக்கிட்டு நீ இருந்துக்கோ, நானும் இருக்கிறேன், மழையெல்லாம் விட்டதுக்கு பிறகு நம்ம பிறகு வெளியில் வருவோம் அப்படின்னு நீ தூங்கு, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ நீ வெளியே தலையை காட்டினா போதும் அப்படின்னு அம்மா சொல்லிவிட்டு மின்மினியும் ஓட்டுக்குள்ளே சதையை இழுத்து வச்சு தலையை இழுத்து வச்சு தூங்குதான், அம்மாவும் தூங்குவான். இப்போ மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சி, சரி வா மின்மினி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வர்றாங்க. அங்கே இருந்தவங்க மெல்ல நீந்தது முடியும் இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் தண்ணியில் நீந்தி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா மரத்தில் குரங்கு, அணில், கீழே முயல் எல்லாம் நடுங்கிக்கிட்டு நல்ல ஈரத்தில் எல்லாம் விட 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 விடன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். அணிலையெல்லாம் பார்க்க சைக்கிளெல்லாம் முடியெல்லாம் ஒன்றா ஒட்டி பார்க்கவே கன்றாவியாக ஓஞ்சி போய் இருக்காங்களாம். குரங்கு எல்லாம் இப்படி கையை வச்சுட்டு குறுக்கி உக்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ இதுக்கு வந்தோன்னே பார்த்தோன்னே அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வந்துச்சான். சரி சிரிக்கக்கூடாது நம்ம, சரி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க ஏதோ சொன்னதை சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நீங்கள்லாம் இருங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவங்க எல்லாம் அவங்க சொந்தத்தை எல்லாம் போய் இந்த மின்மினியும் அவங்க அம்மாவும் போய் கூட்டிகிட்டு இருந்தான். அவங்க எல்லாம் கொஞ்சம் குப்பை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தீ மூட்டி
வச்சோன்னே இவங்களுக்கு அந்த குளிர் போயிருச்சு, அந்த உடம்பு நடுக்கமெல்லாம் போயிருச்சு. அதுக்கு பிறகு தான் சொன்னாங்களாம், நாங்கள் தெரியாமல் உன்னை கிண்டல் பண்ணோம், எங்களை மன்னிச்சிரு. நாங்கள் எங்களுக்கு கடவுள் இப்படி வச்சுருக்காரோ உங்களுக்கு அப்படி வச்சுருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அந்த ஓடு இருந்ததுனால நீங்கள் நல்லபடியாக நனையாமல் இருந்துட்டீங்க. நாங்கள் நனைஞ்சிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தெரியாமல் உங்களை குறை சொல்லிட்டோம். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக அன்பாக இருப்போம் அப்படின்ட்டு குரங்கு, அணில், முயல் எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் யாருக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பாரு. கடவுளை நம்மளை இப்படி வச்சுட்டாரே அப்படி வச்சுட்டாரே நம்ம கவலைப்படக்கூடாது. கடவுள் கொடுத்ததோட நம்ம திருப்தியோடு இருக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களை இன்னொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.